பாரத் ஜோடோ நியாய யாத்திரைக்காக மும்பையில் ராகுல் காந்தியை வரவேற்று வைக்கப்பட்டிருந்த பேனர்களை மாவட்ட நிர்வாகம் அகற்றியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, வணக்கம். இன்று பாரத் ஜோடோ நியாய யாத்திரையோட இறுதி நாள். இந்த இறுதி கூட்டத்தில் பங்கேற்க அவர் வர இருக்கக்கூடிய நிலையில் அந்த மாவட்ட அதிகாரிகளின் இந்த நடவடிக்கைக்கு என்ன காரணம், என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்கள் ராஜா. வணக்கம் பார்த்திவன். இந்த மக்களவை தேர்தல் தேதிகள் நேற்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் நேற்று அறிவித்திருந்தார். 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என்றும் வாக்குப்பதிவு அனைத்தும் முடிந்து வரும் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. தேர்தல் தேதி நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக தேர்தல் நடத்திய விதிகள் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனால் ராகுல் காந்தியோடைய பாரத் ஜோடோ யாத்திரை நேற்று நிறைவடைந்தது. மேலும் ராகுல் காந்தி நியாய சங்கல் பாத யாத்ரா இன்று காலை தொடங்கப்பட்டிருந்தது. மும்பை மணிபவன் முதல் கிராந்தி மைதானம் வரை இந்த பயணமான மேற்கொள்ளப்படும். மாலை 5 மணி அளவில் மும்பை சிவாஜி பார்க் மைதானத்தில் நிறைவு விழா நடைபெற இருக்கிறது. இதில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினும் மும்பை சென்று இருக்கிறார் இதில் பங்கேற்பதற்காக. இந்த நிலையில் இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் வரவேற்பதற்காக ராகுல் காந்தியும் வரவேற்பதற்காக பேனர்கள், போஸ்டர்கள் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்தது. இதனை மாவட்ட நிர்வாகம் தற்போது தேர்தல் விதிகள் காரணமாக நிர்வாக அதிகாரிகள் அதனை அகற்றியுள்ளனர். அதன் காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது. நன்றி ராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.